பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். மல்லிகை எப்படியெல்லாம் திட்டியிருக்கேன், எப்படிலாம் அவன் மேல கோவப்பட்டிருக்கேன். இப்ப எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லி அவகிட்ட எப்படி கேட்கறது, எப்படி அவன் முன்னாடி போய் நிக்கிறது? மாமா வேற போய் கேளுங்கிறாரு, அவன் நிச்சயமா சம்மதிப்பாங்கிறாரு. என்ன பண்ணலாம்? இது மல்லியோட வளையல். இந்த வளையல கொடுக்க போற மாதிரி போயிட்டு அவகிட்ட என்னன்னு கேட்டு வந்துருவோம். பேசும். என்ன விஜய், கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் மாமா. கிளம்பிட்ட. ஆனா மல்லிகிட்ட போய் எப்படி கேட்கறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. ஆமா மாமா. விஜய், நீ மல்லி முன்னாடி போய் நில்லு. உன் முகத்தை பார்த்தே உன் பிரச்சனையை அவ புரிஞ்சுப்பா. அவளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு உடனே உன் கூட கிளம்பி வராளா இல்லையான்னு பாரு. சரி மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன வெண்பா இன்னும் தூங்கிட்டு இருக்கா? ஸ்கூலுக்கு போலையாவ? அவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு மாமா, அதான் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். ஓ, வெண்பா செல்லம், டாடா போய் மல்லியம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோமா, அதனால நீ நல்லா தூங்கு. டாடா வரும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். நீ எந்திரிச்சியா? கள்ளி, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? நீ தூங்குறன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, பட்டுன்னு எந்திரிச்சா? அது விடுங்க டாடா, மல்லிமா கூட்டிட்டு வர போறீங்களா? ஆமா வெண்பா. டாடா நானும் வரேன் டாடா, ப்ளீஸ் டாடா. இல்ல, நீ இப்பதானே தூங்கி எந்திரிச்சிருக்க, நீ குடிச்சிட்டு ரெடியா இரு, நான் மல்லி அம்மாவோட வந்து நிப்பேன், சரியா? ஓகே டாடா, நான் மல்லிமாக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ் போட்டு நிப்பேன். நீங்க போய் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்க. சரி செல்லம், பாய். பாய் பாய். நீ கிளம்பு மாப்ள. ஐ மல்லிமா வர போறாங்க. ஜாலி 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 ஜாலி. விஜய், ஒன்னும் தயங்காதப்பா, அவ நிச்சயம் வருவா. தைரியமா போய் கூட்டிட்டு வா. ஏன் வரமாட்டேன்னு வேற சொல்லுவாளா என்ன? அம்மா, அவளுக்குன்னு கல்யாணம் முடிவாயிருக்குல்லம்மா, அவ எப்படி மாமா கூப்பிட்ட உடனே கிளம்பி வருவா? ஏய், ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. அவ கண்டிப்பா வருவா. வெண்பாக்கு ஒரு பிரச்சனைனா அவ நிச்சயமா வருவா. விஜய், நீ போயிட்டு வா. நான் வரேன் சித்தி. நான் சொல்றது சரிதானே? அப்புறம் மாத்தி சொல்லக்கூடாது. சம்பந்திமா, என் தங்கச்சிக்கு 15 பவுன் நகை போடுறதா சொல்லியிருந்தேன். கடவுளோட புண்ணியத்துல 18 பவுனே இருக்கு, பாருங்க. தம்பி, உங்களால முடிஞ்சதை போடுங்கன்னு தான் சொன்னேன். நகை எதுக்கு தட்டுல வச்சு கொண்டு வரீங்க? பொண்ணுக்கு போட்டு கூட்டிட்டு வாங்க, போங்க. இல்லம்மா, எல்லா சொந்தக்காரங்களுக்கும் காமிக்கணும்னு சொன்னீங்கல்ல. சரி, கொடுங்க. எல்லாரும் பாத்துக்குங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க 18 பவுன் நகை பொண்ணுக்கு போடுறாங்க. நான் கேட்டதை விட அதிகமாவே நகை போடுறாங்க. நல்லா பாத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? நீங்களும் பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. 15 பவுன் சொல்லிட்டு பொண்ணுக்கு போட்டு கூட்டிட்டு வாங்கம்மா. நல்ல வசதியான குடும்பம் போல் இருக்கு. போ, நல்ல குடும்பமா இருக்கு. வந்துறோம். சரிங்க மச்சான். தெரியுது, பொண்ணு எப்படி இருக்கான்னு பாப்போம். மல்லி, உனக்கு கிடைச்சிருக்கிற மாப்பிள கோடியில ஒருத்தன் சொன்னல, அந்த கோடியில ஒருத்தன் தான் இந்த நகையை கொடுத்து சரியான சமயத்துல நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்காரமா அந்த மாப்பிள. நீ கொடுத்து வச்சவமா, உன் நல்ல மனசுக்கு அந்த ஆண்டவன் உனக்கு நல்ல மாப்பிளையா கொடுத்துருக்காமா. நீ நல்லா இருப்பம்மா. நாகு, இதெல்லாம் போட்டு மல்லியை கூட்டிட்டு வந்துரு. நல்ல வேலை, அரவிந்த் கிட்ட மல்லியோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டு வச்சது நல்லதா போச்சு. இல்லைன்னா யாருக்கிட்ட போய் கேட்கறது?
சீப் எடுத்து ஒளிச்சு வச்சா கல்யாணம் நிக்காதுன்னு சொல்வாங்க. நகை எடுத்து ஒளிச்சு வச்சாலுமா கல்யாணம் நிக்காது? இது ஊர் உலகத்துல நடக்காத அதிசயமா இருக்கே. டபக்குன்னு 18 பவுன் நகை எடுத்து கொடுத்துட்டானே. மல்லி மேல பித்து புடிச்சு அலையறான் போல இருக்கு. அப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. ஏய் நாகு, அந்த கல்கட்டை எடுத்துட்டு வாயேன். இந்த ஆள் வேற. பொண்டாட்டி கையில பணத்தை கொடுத்து பொருள் வாங்க சொல்லணும். காசை பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு எல்லா சாமானும் அவரே வாங்கி வச்சுட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. திடீர்னு கல்கண்டு கேட்டா நான் எங்க போய் தேடுவேன்? இது விஜய் மல்லி கல்யாண போட்டோவா இருக்கே. இது எப்படி இங்க வந்தது? ஒருவேளை போதும் பொண்ணம்மா தான் இவர்கிட்ட போட்டோவை கொடுத்துருக்குமோ? ஐயோ, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மனுஷன் அந்த குதி குதிச்சாரா? சபாஷ், சரியான ஐடியா. இந்த போட்டோவை பார்த்து அண்ணங்காரனே அவ்வளோ குதிச்சான். கட்டிக்கு போறவன் எவ்வளோ குதிப்பான். பண விஷயத்துல ஒருத்தன் தாராளமா இருப்பான். ஆனா பொண்டாட்டி விஷயத்துல ஒருத்தன் தாராளமா இருக்கவே மாட்டான். இந்த போட்டோவை வச்சு அடுத்த வெடியை கொளுத்தி போடுறேன். நகை இல்லைன்னு தெரிஞ்சா விட்டுட்டு போவான்னு பார்த்தா மொத்தமா நீ சேர்த்து வச்ச நகையெல்லாம் கொடுத்து ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? இப்ப இந்த போட்டோ உன் கையில கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ ஹீரோ ஆகுறியா இல்ல வில்லன் ஆகுறியான்னு பார்க்கலாம். ஆனா இந்த போட்டோவை எப்படி அரவிந்த் கிட்ட சேர்க்கறது? அந்த ஐயா கொடுத்த லக்ன பத்திரிக்கை இருக்கே, அதுக்குள்ள வச்சு கொடுத்துருவோம். என்ன நீ தேடுறீங்க? திரும்பவும் ஏதாவது காணாம போயிடுச்சா? அது இல்ல மல்லி, அந்த லக்ன பத்திரிக்கை எழுதி கொடுத்தாருல, அததான் எங்கேயோ வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் நீ ஜூஸ் குடுக்கறியா? உனக்கு நான் ஜூஸ் குடுக்கறேன். அரவிந்த் தம்பி, ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கணும்க்கா. வந்த எல்லாருக்குமே நீங்க ஜூஸ் கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் கொடுக்கறேன். குடிங்க. சரி, நன்றிக்கா. தம்பி, இது அந்த ஐயா எழுதி கொடுத்த லக்ன பத்திரிக்கை. இதுல உங்க பேரெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கோங்க. சரிக்கா, நான் பாத்துறேன்க்கா. நான் பாத்துறேன். பிரிச்சு படிங்க. சரிக்கா.
மாப்பிள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அக்கா அந்த லக்ன பத்திரிகை கொடுத்து பேர்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. அதான் பார்க்கலான்னு எடுத்தேன் மச்சான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த வேஷ்டி சட்டையை போய் மாத்திட்டு வாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆகுது இல்ல? சரி சரி. இந்தாங்க அந்த ரூம் போயிடு. பொண்ணு வரட்டும். ஐயோ கவர் இவர் கைக்கு போயிடுச்சே. இவர் பார்த்தாருன்னா என் தலைய சீவிடுவாரே. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.